நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து உங்களோட இனிஷியல், உங்களோட பேர் எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ வந்து ஆல்பபெட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏ, ஏ, பி, பி எல்லாமே நெடிலாகத்தான் போட வேண்டும். அதே மாதிரி தமிழ் லெட்டர்ஸ் ஆறுமுகம்னா ஆ போடக்கூடாது, நீங்க ஏ தான் போடணும் இனிஷியல். சோ இங்கிலீஷ்ல உள்ள ஆல்பபெட் தான் உங்க இனிஷியலாக கண்டிப்பாக எழுத வேண்டும். நெக்ஸ்ட் பி அப்படின்னா பி, சி நெடில், டி, இ, ஏ இஃப் எஃப், ஜி, ஹெச், ஏ இச் எச் அப்படிதான் சொல்லணும். ஐ ஐ ஐ இனிஷியல் ஐயப்பன் அப்பா பேர்னா ஐ, ஐ ஐ, ஜே, கே, ஏ இல் எல், ஏ இம் எம், ஏ இன் என், ஓ, பி, இக்கு யூ கியூ. இந்த கேல பாதி லெட்டர் போட்டிருக்கோம், கேல பாதி லெட்டர் போட்டிருக்கோம். சோ இக்கு, இக்கு பிளஸ் யூ, கியூ, ஆர், எஸ், டி, டி ஃபர்ஸ்ட் ட போட்டு டி, யூ யா போட்டு சுழிச்சிருக்கோம் யூ, டி, டபிள்யூ பாருங்க ட, பேல பாதி இப், இல்ல பாதி ல, லேல பாதி இல், யூ, டபிள்யூ ட போட்டிருக்கோம், பேல பாதி லேல பாதி அப்புறம் யூ, டபிள்யூ, ஏ இக்கு இஸ் எக்ஸ், ஓ இ ஒய், இ ஜ இட் இப்படி வந்து இசட் ஏ ப்ரொனன்சியேஷன். சோ இசட், இசட். சோ இதான் உங்களோட இனிஷியல். அடுத்து நம்ம உங்களோட பேர் எழுதி பழகலாம். இப்போ நம்ம வந்து உங்களோட நேம் வந்து எழுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிசில்லா, ப இந்த கோடு போட்ட பிர, ப்ரி, ச போட்டு சி, பாதி இல், இந்த லேல பாதி, லேல பாதி போட்டா இல்லு, பிரிசில்லா தொலைக்கால், பிரிசில்லா. அடுத்து தட்சிணாமூர்த்தி, த இக்ஷா போட்டு இக்ஷி, தக்ஷி, ண்ணா ண்ணா மூணு சொல்லி ண்ணா போட்டு தொலைக்கால், தக்ஷிணா. மூ இந்த கொக்கி வந்து இரு, இந்த சின்னதா போட்டதால இதான் இரு, மூ இர் தி, தக்ஷிணா மூ இர் தி, இந்த கொக்கி தான் இரு. சாந்தி, ஷா மேல புள்ளி இன், த போட்டு தி. இது எப்படி ஏன் இன் சொல்றீங்கன்னா இந்த புள்ளிக்கு அடுத்த எழுத்து த, த வரிசையில கடைசி என்ன இருக்கும், த த த த ந, அப்ப அது இன்னு நினைச்சுக்கணும். நேல த வரிசையில கடைசி நேல முடியுது, அந்த நேவ புள்ளி வச்சு எழுத்தா நினைச்சுக்கணும். அப்ப சாந்தி, சாந்தி. நெக்ஸ்ட் ஆண்ட்ரூ ஜூலியா, ஏன் ஏ இன், ட்ர ட்ர இதான் சென்ட்ரல் பேங்க், ராஷ்டிரபதி ட்ர. இது வந்து ஏண்ட்ரியூ, ஆண்ட்ரியூ, ஏ இன்ட்ரியூ, ஆண்ட்ரியூ ஜூலியா, ஜூலியா. மனோராஜ், ம நோ ரா இஜ், ம ந போட்டு துணைக்கால் கொம்பு, அப்ப இது நோ, இந்த ஒரு கொம்புக்கு ரெட்டை கொம்புன்னு சொல்லியிருக்கேன். சோ மனோ ரா ஜ, ஜால மனசுல புள்ளி வச்சா இஸ் ஜ. சோ மனோராஜ். அடுத்தது நெக்ஸ்ட் நேம் கார்த்திகேயன். இங்க பாருங்க கா, இந்த கொக்கி தான் இரு, கார் அப்புறம் த போட்டு தி, கார்த்தி, கே ஏ இன், கார்த்திகேயன். இதுல இரு எங்க இருக்கு, இந்த கொக்கி தான் இரு. சோ கார்த்திகேயன். நெக்ஸ்ட் நிஷா பால்சன், நிஷா, நிஷா துணைக்கால், இதான் ஷ, இது துணைக்கால், நிஷா பால்சன் சன். முகமது, மோ ஹ இம், மேல பாதி போட்டா இம், முகம்மது. பூர்ணிமா, பூ இந்த கொக்கி இர், பூர் நீ மா. சுப்பிரமணியன், சு ப போட்டு இப்ர, இதான் ஒரு ரேவோட வடிவம், ர, பி, சுப்ர ப்ரி ம நீ ய இன், சுப்பிரமணியன். ரிதேஷ், ரி த த அடுத்து வருது பாருங்க, டி ஹெச் ஏ வந்தாலே இந்த இரண்டாவது த, ரிதேஷ், ரிதேஷ். மீனாட்சி சுந்தரம், மீ நா இக்ஷா போட்டு ஷி, மீனாட்சி. சு இன் த ர இம், இந்த ரெண்டு சொல்லி நேர பாதி போடலாம், இல்லாட்டி இதுல ஒரு டாட் கூட வச்சுக்கலாம். இப்ப சுந்தர், சுந்தரி எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு சொல்லி நேருக்கு பதிலா மேல டாட் கூட வச்சுக்கலாம். சு இன் த ர இம், சுந்தரம். மீனாட்சி சுந்தரம்.
பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பீங்க, என்னடா நமக்கு ஒரு சிலரோட பேர்கள் கூட இதுல இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் என்னோட ஃபாலோவர்ஸோட நேம். ஏன்னா அவங்க எல்லாரும் நிறைய பேர் அவங்க லெட்டர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டே இருந்தாங்க. சோ அதனாலதான் இந்த எபிசோட வந்து இனிஷியலும் உங்க நேம் எழுதுக்கு நான் கத்து கொடுத்தேன். இன்னும் நிறைய பேர் ஃபுல் நேம் என்னால எழுத முடியல. சோ உங்களுக்கு ஏதாவது உங்களோட நேம் எழுதுறதுல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஹிந்தில எழுதி எனக்கு அனுப்புங்க, நான் உடனே ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு. ஏன்னா எல்லாரோட பேரும் எனக்கு எழுதணும்னு ஆசைதான், பட் போதுமான சமயம் இல்லாதனால கொஞ்சம் இப்ப ஃபாலோவர்ஸ் நேம் மட்டும் எழுதிருக்கேன். சோ எல்லா ஃபாலோவர்ஸ் நேமையும் எழுதி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை தான், பட் டைம் தான் இல்ல. சோ நீ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தா, ஏன்னா உங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே நல்ல லெட்டர்ஸ் எல்லாம் தெரியும் ஹிந்தில, சோ நீங்களே எழுதுவீங்க. சோ ஏதாவது டவுட் இருந்தது சரிதானா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீ கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி இருப்பீங்க, நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி உடனே நான் வந்து ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எபிசோடு. தன்யவாத்.